வணக்கம். அபிராமி அந்தாதி பதிகத்தை தொடர்ந்து பார்த்து வருகின்ற பணியை மேற்கொண்டிருந்தோம். இடையில் சில காரணங்களினால் அது தொடர்ச்சியாக போட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்று 18வது பாடலை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை எல்லாம் அனுபவித்து அபிராமி அம்மையினுடைய அருளை நாம் முற்றிலுமாக பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி அந்த 18வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் மரண பயம் நீங்க அருளக்கூடிய பாடல் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மரண பயம் நீங்க வேண்டுமென்றால் இறைவனுடைய பாதார விந்தங்களை நினைக்க வேண்டும். அம்மையினுடைய பாதார விந்தங்களையும் அப்பனுடைய பாதார விந்தங்களையும் நாம் நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு யமபயம் நீங்கி போய்விடும். யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அதைத்தான் இந்த பாடலில் அபிராமி பட்டர் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் அவர் திதியை மாற்றி கூறி அமாவாசை திதி என்று மன்னனிடம் பௌர்ணமி என்று சொன்னதால் மன்னன் கோபமுற்று இன்று மாலை மதி தோன்றாவிட்டால் சந்திரன் தோன்றாவிட்டால் இவரை கீழே நெருப்பு வைத்து மேலே தொங்கவிட்டு இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி செல்கிறான். அவ்விதமாக காவலர்கள் இவர்களை அபிராமி பட்டரை நிற்க வைத்து கீழே தீ மூட்டி கொண்டிருக்கும் பொழுது அம்மையினுடைய அருள் வேண்டி அவர் பாடிய பாடல்கள் தான் இந்த அந்தாதி பாடல்கள், 100 பாடல்கள். அதில் இந்த 18வது பாடல் வருகிறது. என்ன சொல்கிறது? வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும். அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. என்ன வேண்டுதல் வைக்கிறாரு? என் உயிரை பற்றி கொண்டு செல்வதற்கு அந்த யமதர்மன் வரும்பொழுது என் உயிரை தொட முடியாமல் வெளியே அவன் நிற்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அதான் கோரிக்கை. வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே, அதுதான் அவருடைய விண்ணப்பம். அதுக்கு அம்மையை எவ்வாறு அவர் வேண்டுகிறார் பாருங்கள். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். இறைவனுடைய இடப்பாகத்தில் அம்மை இருக்கக்கூடிய அந்த அதி அற்புதமான அழகும் பெருமையும், அதைத்தான் முதல் வரியில் சொல்றார். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். அடடா, இறைவனுடைய இடப்பாகத்தை நீ அழகாக அலங்கரித்துக் கொண்டு அவரை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பினை எண்ணியும். இறைவனுடைய இடைப்பாகத்தை அவள் ஏன் அலங்கரித்தாள்? பிரிங்கி முனிவர் மிகப்பெரிய சிவபக்தராக இருந்தார். சிவனை மட்டுமே வழிபடுவேன் என்று சிவனை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து வழிபட்டார். அம்மைக்கு கோபம் வந்தது. என்ன செய்தால் இதை சரி கட்டலாம் என்று நினைத்தாள். கௌதம முனிவரனுடைய ஆசிரமத்திற்கு சென்று கேதார கௌரி விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தின் மகிமையால் அப்பனில் பாதியை அவள் பெற்றுக்கொண்டாள், இடப்பாகத்தை பெற்றுக்கொண்டாள்.
அப்ப இறைவனுடைய இடப்பாகத்திலேயே அவர் இருப்பதால் சிவனை யார் வணங்கினாலும் அம்மையையும் சேர்த்து வணங்கியது போல் ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட தன்மையினால் இறைவனுடைய இடப்பாகத்தை பெற்றுக்கொண்டு இறைவனை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான காட்சியும் அதான் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும். திருமணக் கோலம், இறைவனுடைய திருமணக் கோலத்தை காண்பது கண்கொள்ளா காட்சி. இமயவான் மகளாக பார்வதி தேவியாக பிறந்து சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக தவம் மேற்கொண்டாள். ஆனால் தாட்சாயணி தட்சனை திருத்த போய் தட்சன் தாட்சாயனுடைய அறிவுரையை கேட்காமல் அவமதித்து விட்டதால் தட்சனின் வேள்வி கொண்டத்திலேயே விழுந்து மாண்டாள் தாட்சாயணி. எப்படியும் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இமயவான் மகளாக பார்வதியாக பிறந்து இறைவனை அடைவதற்காக தவம் மேற்கொண்டு இருக்கிறாள். இறைவனே தாட்சாயணி மறைந்த சோகத்தில் அவனும் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அம்மையும் அப்பனும் தவத்தில் இருப்பதனால் உலகம் செயலற்று போய்விட்டது. அதை கண்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் உலகத்தை உயிர்ப்பதற்காக சிவனை எழுப்புவதற்காக மன்மதனை ஏவினார்கள். மன்மதனுடைய கணையினால் தாக்குண்டு சிவபெருமான் முழித்து பார்த்து கோபத்தினால் மன்மதனை எரித்து விட்டார். அதன் பின்னர் முனிவர்கள் எல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஐயா எங்களுக்காகத்தான் அவர் செய்தார், அவளை பொறுத்தரல வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, ரதிதேவியும் விரும்பி கேட்டுக்கொள்ள உனக்கு மட்டும் மன்மதன் தெரிவான் என்று மன்மதனை உயிர்ப்பித்தார். அந்த சூழ்நிலையில் தேவாதி தேவர்களும் சப்த ரிஷிகளும் இமயவானிடம் பர்வதராஜனிடம் பார்வதியை சிவனுக்காக பெண் கேட்டு வரும் பொழுது பர்வதராஜனின் மனைவி மைனாவதி தட்சனின் தலையை எடுத்தவராயிற்று, இவருக்கு எப்படி நான் பெண்ணை கொடுப்பது, என் கணவனுக்கு ஆபத்து வந்து விடாதா என்று மயங்கி மறுக்க முற்பட்ட பொழுது முனிவர்கள் எல்லாம் அம்மா அவன் சிவன் நிந்தனை செய்ததனால தண்டிக்கப்பட்டான், சிவன் வந்து பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர், அதனால் நீங்கள் தாராளமாக பார்வதி தேவி அவரை அடைவதற்காகவே தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறாள், அவளை இறைவனுக்கு மனம் முடிங்கள் என்று சொல்ல அந்த பார்வதி திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. அந்த திருக்கல்யாணத்தை அந்த சராசரங்கள் அனைத்துமே கண்டு மகிழ்வதற்காக வடக்கே இமயமலைக்கு சென்று விட்டார்கள். வடக்கு தாழ்ந்தது. அதை சரி செய்வதற்காக அகஸ்திய முனிவரை தென்பகுதிக்கு அனுப்பினார். அகஸ்திய முனிவருக்கு மட்டும் திருமண காலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? ஐயா, நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன், உங்களுடைய திருமணத்தை பார்க்க முடியாமல் என்னை தென்திசைக்கு அனுப்புகிறீர்களே என்று அகஸ்திய முனிவர் கேட்டார். நீ நினைக்கும் பொழுது நான் தெய்வ திருமண திருக்கோலத்திலேயே உனக்கு காட்சி தருவேன் அகஸ்தியா, நீ போய் என்று அகஸ்தியரை பொதியமலைக்கு அனுப்பி அகஸ்தியர் வந்தவுடன் உலகம் சமநிலை அடைய அந்த பொதிய மலையிலே தான் அவர் திருமண கோலத்தில் காட்சி தந்தார். அகஸ்திய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்படிப்பட்ட திருமண கோலத்தை நானும் கண்டுகொண்டேன். முதல்ல அம்மையே நீ இடப்பாகத்தில் இருந்து கொண்டு இறைவனை மகிழ்வித்து இருக்கக்கூடிய அந்த அருமையும் பெருமையும் அழகையும் வியந்து எண்ணி மகிழ்ந்தேன். பிறகு உன்னுடைய திருமண கோலத்தையும் கண்டு மகிழ்ந்தேன். சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என ஆண்ட பொற்பாதமும், இறைவனுடைய பொற்பாதங்களை நினைத்த மாத்திரத்திலேயே நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் தூர ஓடிவிடும். நம்முடைய மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் தூர ஓட வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய பொற்பாதங்களில் நம்முடைய தலையை வைத்து சரணடைய வேண்டும். சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்ல வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்ல வேண்டும். ஓம் சரவணபவ சரவணபவ என்று சொல்ல வேண்டும். இப்படி ஏதேனும் ஒரு மந்திரங்களை சொல்லி தெய்வ அம்மையினுடைய பாதங்களையும் அப்பனுடைய பாதங்களையும் நாம் நினைத்து சரணடைந்தால் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் தூர ஓய்விடும். அதான் அவ்வியம் தீர்த்தியனையாண்ட பொற்பாதமும் ஆகி வந்து இதையெல்லாம் எனக்கு காட்சி தந்தன. எல்லாம் அபிராமி பட்டருக்கு காட்சி தந்தது.
இடப்பாகத்தில் சிவனின் இடப்பாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உமையொரு பாகன் அழகை கண்டு ரசித்தார். அம்மையப்பனின் திருமண கோலத்தை கண்டு ரசித்தார். அவர்கள் இருவருடைய அன்னை அப்பன் இருவருடைய பாதார விந்தங்களையும் கண்டு தொழுதார். அம்மையப்பனுடைய பாதார விந்தங்களை கண்டு தொழுததால் அவர் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் தூர ஓடின. நாம் கண்டு தொழுதால் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் தூர ஓடிவிடும். அப்படி நம்முடைய எண்ணங்கள் தீயவை நீங்க பெற்று சிவமயமானால் யமபயம் போய்விடும். யமன் வெளியே வந்து நிற்பான். அதான் தாற்பயம். அவ்வியம் தீர்த்து என ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இதான் அந்த பாடல். ஆக இறைவனுடைய திருமேனி அழகையும் அவர் அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய அந்த அழகையும் ஆதிசிவனாக சிவசக்தி வடிவமாக அவன் இருக்கக்கூடிய அழகையும் அவனுடைய திருமண கோலத்தையும் இறைவன் இறைவியினுடைய பொற்பாதங்களையும் காணும் பொழுது நம் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்கள் எல்லாம் நீங்க பெற்று நம்முடைய மனமே சிவமயமாகிவிடும். அப்படி நம் மனம் சிவமயமாகிவிடும் பொழுது யமன் வந்து வெளியே நிற்பார். நம் உயிரை தொட முடியாது. எப்படி மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க முடியவில்லையோ அதே போல நம்முடைய உயிரையும் எடுக்க முடியாது. நாம் யமபயம் செல்லாமல் நேராக யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் சென்று சிவனடியார்களாக அவனுடைய கைலாய மலையிலேயே தங்கி பேறு பெறக்கூடிய பாக்கியம் பெறலாம் என்பதுதான் இந்த பாடல். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இதான் 18வது அபிராமி அந்தாதி பாடல். இந்த பாடலை பொருளுணர்ந்து கேட்டுக்கொண்டு யமபயம் நீங்க பெறுவீர்கள் என்று வேண்டுகிறேன். வான்மையில் வளாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.